ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். வந்து பிரவீல் வந்து பார்த்துருக்கேன். பிரவீல் வந்து பார்த்தா எடிட் ரொம்ப இன்ஸ்டாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் வந்துருக்கு. அவங்கவுங்க எடிட்டர் அவங்கவுங்க ஸ்டைல் வந்து எடிட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணாங்க. இப்போ என்னோடய ஸ்டைல் நான் வந்து மேக் வந்து பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. ஓகேங்களா, பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்திருக்கும். இப்போ அதே மாதிரி சிம்பிளாக உங்கள் பிக்கை வச்சு எடிட் வந்து பண்ண வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் எடிட் பண்ண பாருங்கள், அலைட் மோஷன் அப்ளிகேஷன் வந்து தேவை. நான் ஆப் பண்ண லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோவில் வந்து கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட்டு எடிட் பண்ண ப்ராஜெக்ட் தேவை. அந்த ப்ராஜெக்ட்டுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கும். ஓகே, எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு இப்போ நான் சொல்கிற ஸ்டெப் ஃபாலோ பண்ணால் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது பிக்கு வந்து ஒரு கூகுள் ஜெமினில் இந்த ஃபார்மேட் ஸ்டைல் எடிட் வந்து பண்ணுறதா இருக்கும். ப்ராம்ப்ட் வந்து இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, எண்டில் பண்ண மேலே டாப் இருக்கும். கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் வந்து போனீங்கன்னா உள்ளே வந்து ப்ராம்ப்ட் வந்துருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ராம்ப்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த க்ரீன் கலர் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல்ன்ற பட்டன் கிளிக் பண்ணிட்டு காப்பின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிவிட்டு கூகுள் ஜெமினியில் வந்து போயிட்டு இந்த ப்ராம்ப்ட்டை கொடுத்து உங்கள் பிக்கை ஆட் பண்ணி ஸ்டைல் வந்து சேஞ்ச் வந்து பண்ணி எல்லாம் சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு பிக்கை வந்து எடிட் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பிக்கை வந்து நார்மல் பிக்காக வந்து ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுமாதிரி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்காக வந்து ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா, இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம். பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ரூம்ன்ற ஆப். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் வந்து பண்ணிங்க. இல்லை நீங்கள் வந்து பிக்ஸாட்டு அதில் ஏதாச்சும் ஆப் யூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிவிட்டு பிக்கை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து முடிச்சுட்டோன்னே இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா கீழே பார்த்தா இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு லேயர், ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் சொல்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சோஷியல் மீடியான்னு இருக்கா, ஜஸ்ட் அந்த கிளிக் வந்து கொடுத்துட்டு மேலே பாருங்கள் ஃபோல்டர் நேம் சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கிராப் பண்ணி எடுத்தீங்களா பிக், அதான் நீங்கள் வந்து ஜெமினியில் எடுத்தீங்களா அந்த பிக்கு எந்த ஃபோல்டருக்கு வந்து பார்த்துட்டு வந்து போயிடுங்க. இங்கே வச்சுட்ருக்கேன், வாட்ஸ்அப் டாக்குமெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நான் ஃபஸ்ட் ஒருத்தர் எடுத்தேன். ஓகே, இந்த மாதிரி பிக் வந்துருக்கும். ஜஸ்ட் அந்த பிக்கு கிளிக் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணால் பிக் இது மாதிரி வந்து சிம்பிளாக வந்து ஆட் வந்து ஆகிடும். ஓகே, எல்லாமே ஆட் வந்து ஆகிடும். ஜஸ்ட் அந்த பிக்கை ஆட் ஆகி முடிஞ்சோடனே ஏதாச்சும் சேஞ்ச் எதுனா பண்ணுறதுனா பேக் வந்து நீங்கள் எடிட் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு இது மாதிரி ரொம்ப ஜூம் ஆகிட்டு இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கரெக்ட் இந்த அப்படியே லெஃப்ட் சைடில் மூவ் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்து போகும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அவுட்புட் வந்து ஃபைனலாக வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து கிடச்சிடும். ஓகேங்களா, இதே மாதிரி இங்கே வந்து ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணி எடிட் வந்து பண்ணி முடிப்பீங்க. நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள், பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண பிக்குக்கான லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் ஆஃப் வந்து போயிட்டு சேம் அதே மீடியான்ற ஃபோல்டர் சூஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோல்டருக்கு வந்து போயிடுங்க. ஓகே, எங்கே இருக்குது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோல்டர், எங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இதாக இருக்குது. ஓகே, ஃபோல்டருக்கு வந்து போயிட்டு ஜஸ்ட் அந்த பிக்கு மட்டும் கிளிக் பண்ணிட்டு மேலே கரெக்டாக கிளிக் பண்ணால் பிக்கு இது மாதிரி உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஆட் வந்து ஆகிடும். ஆட் ஆகிற பிக்கு நீங்கள் வந்து லைட்டாக மினிமைஸ் பண்ணுறதா உங்கள் 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கிட்டோம். எண்டில் போய்ட்டு கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் செட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிக்கை வந்து ஆட் பண்ணிட்டு ஃபைனலாக அவுட்புட் கரெக்டாக வர அளவுக்கு கரெக்டாக செட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக நீங்கள் எடிட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். பிக் வந்து ஒரு பிக் ஆட் பண்ணலாம் ரொம்ப லேட்டாக சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஸ்டெப்பில் ஈஸியாக ஆட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இது மாதிரி வந்து ஒரு டெம்ப்ளேட் வந்து இருக்கும். இந்த டெம்ப்ளேட்டுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். டெம்ப்ளேட் எங்கே ஆட் பண்ணிக்கிறேன்னு வந்து பார்த்துங்க. டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா 9:23 இடத்துல ஆட் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு 11:02 இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 13:23 இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். அந்த டெம்ப்ளேட்டுக்கான லிங்க் தரேன். நீங்கள் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி மீடியா வந்து போங்க. போயிட்டு டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணோம். டெம்ப்ளேட் எங்கே இருக்குன்னு பார்த்துங்க. டெம்ப்ளேட் வந்து போயிட்டு டெம்ப்ளேட் ப்ளஸ்ஸாக கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ண மாதிரி டெம்ப்ளேட் உங்களுக்கு வந்து மேலே மாதிரி ஆட் வந்தால் ஓகே, டெம்ப்ளேட் லைட்டாக இந்த லெவலுக்கு போய்ட்டு கட் வந்து கொடுத்துங்க. கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் அப்படியே இந்த சைடு வந்துட்டு அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு இந்த டைம் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு இந்த கம்ப்ரஸ் வந்து பண்ணி இல்லை கம்ப்ரஸ் வந்து பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த டெம்ப்ளேட் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண லேயருக்கு கீழே எடுத்து வந்தீங்கன்னா அந்த டெம்ப்ளேட் அந்த இடத்துல வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ப்ளேஸ் வந்து ஆகிட்டு அந்த எஃபெக்ட் வந்து பின்னாடி வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா, டெம்ப்ளேட்டில் என்ன ஒன்றா பிளெண்டிங் ஆப்போசிட்டில் போய்ட்டு லைட் வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்க்ரீனுக்கு கிளிக் பண்ணிவிட்டிங்கன்னா பேக்கில் இருக்கிற இமேஜும் வந்து ஷோ ஆகும். அந்த எஃபெக்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஓகே, இதே மாதிரி நான் சொன்ன எந்த டைம்லைனில் சொன்னோம் அங்கெல்லாம் வந்து கரெக்டாக ஆட் பண்ணி கட் பண்ணி செட் வந்து பண்ணிவிடுங்க. அதெல்லாம் பண்ணி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்டெப் பேக் வந்தீங்கன்னா மேலே பாருங்க ரைட் கார்னரில் ஒரு ஏரோக்கான பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்ற சைடாக செக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு பண்ணி கிளிக் பண்ணி இந்த எடிட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி உங்கள் கேலரி வந்து சேவ் வந்து பண்ணுங்கள். எடிட்டிங் வந்து பிடிச்சா மறக்காமல் லைக்கை போட்டுங்க. இதே மாதிரி நிறைய எடிட் வந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. டாடா பாய்.